இப்படி இருந்த ஒரு ஆணிக்கால் பேஷண்ட்டை இப்படி நார்மல் ஸ்கின்னோட இருக்கக்கூடிய ஒரு காலாக மாற்றிருக்கோம். இது எதுவுமே எந்த விதமான பெயின்ஃபுல் ட்ரீட்மெண்ட்டும் இல்லாமல், எக்ஸ்டர்னல் ட்ரீட்மெண்ட்டும் இல்லாமல், உள்ளுக்குள்ளே இன்டர்னலாக மெடிசின்ஸ் கொடுத்து சரி பண்ணது தான். இது எப்படி அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஐ ஆம் டாக்டர் பாலாஜி முத்து ஃப்ரம் ராதா ஹோமி கிளினிக். ஸோ ஆணிக்கால் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இது செருப்பு போடாமல் ஏதாவது கல்லுலையோ மண்ணிலையோ நடக்கும்போது அதன் மூலியமாக வர்றதுக்கு தான் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இப்படி ஆணிக்கால் வந்த பேஷண்ட் நடக்கிறதுக்கே ரொம்ப சிரமப்படுவாங்க. காலை தொங்க போட்டிருந்தாலும் அவங்களுக்கு வலி ஏற்படும். ஸோ இப்படி இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸுக்கு நிறைய பேர் என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, கத்தியை வச்சு சுரண்டுறது, ஊக்க வச்சு எடுக்கிறது, இல்லை வெளியில் ஏதாவது கழுவு மாதிரி யூஸ் பண்ணி அது ரொம்ப பெயின்ஃபுல்லாக இதை வெளியில் எடுத்துகிட்டு வரும். அப்படி பண்ணாலும் கூட இது ரீஎக்கரன்ஸ் ஆகிக்கிட்டே இருக்கும், திரும்பி திரும்பி வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இப்படி இருக்கக்கூடிய ஆணிக்கால்களுக்கு நீங்கள் ப்ராப்பர் ஹோமியோபதி மெடிசின்ஸ் எடுத்த பிறகு இது 1.5 மந்தில் எவ்வளோ தூரம் இன்டென்ஸாக இருக்கக்கூடிய ஒரு ஆணிக்கால் எவ்வளோ தூரம் கம்ப்ளீட்டாக ரெக்கவரி ஆயிருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ டேக் ஹோமியோபதி மெடிசின்ஸ் அவே ஃப்ரம் யுவர் கான்ஸ். தேங்க்யூ.